அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இஸ் நாட் எ ஜோக். அவங்ககிட்ட வந்து டிப்ரெஷன் பற்றி பேச வந்தாங்களோ, இல்லை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்தாங்களோ, அவங்கள விடக்காதீங்க. ஏன்னா மேபி அவங்களே டிப்ரெஷனில் வந்து சஃபர் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்ககிட்ட ஐடியாவோ எப்படி ஓவர் கம் பண்ணுறதோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கலாம். ஸோ யாராவது அவங்ககிட்ட டிப்ரெஷன் பற்றி பேச வந்தாங்கன்னா தயவு செஞ்சு காதை கொடுத்து கேளுங்க, அவங்க என்ன தான் சொல்ல வராங்க. ஓகே, பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் போகிறதுக்கு முன்னாடி மொத்த டிப்ரெஷன் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஃபீலிங் டிப்ரெஸ். இந்த ஃபீலிங் டிப்ரெஸ் தான் வந்து ரொம்ப நாள் ப்ரோலாங் பண்ணிங்கன்னா வந்து டிப்ரெஷனாக மாறும். ஓகே, பட் இந்த ஃபீலிங் டிப்ரெஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, அது மேபி உங்களுக்கு வேலை இடத்துல ஒரு பேட் டே ஆனாலும் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். இல்லைனா வந்து எக்ஸாமில் வந்து ஒரு பேட் மார்க்ஸ் கிடச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி ஃபீலிங் டிப்ரெஸ்டாக இருக்கும். இல்லைனா மேபி வெதர்னாலேயோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்காமல் இருந்தால் ஃபீலிங் டிப்ரெஸ்டாக இருக்கும். பட் திடீர்னு ஏதாவது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் அந்த ஃபீலிங் டிப்ரெஸ்ஸே காணப்போகிறேன், அதை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேன், யூ வில் பி பேக் டு நார்மல். தட் இஸ் கால் ஃபீலிங் டிப்ரெஸ். பட் டிப்ரெஷன்னா உண்மையான டிப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் இன்டர்ஃபியர் யுவர் லைஃப், ஒர்க் லைஃப், ஹாபி எல்லாமே இன்டர்ஃபியர் பண்ணி இட் வில் ப்ரோலாங் ஃபார் மந்த்ஸ், வீக்ஸ், இயர்ஸ் கூட ப்ரோலாங்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மூட் இருக்காது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மூட் இருக்காது, அப்புறம் லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது மோட்டிவேஷன் இருக்காது, எது செய்கிறதுக்கும் மோட்டிவேஷன் இருக்காது, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்காது, உங்கள் ஹாபி செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்காது, உங்களுக்கு வந்து ஃபீலிங் கில்ட்டியாக இருக்கும். இல்லைனா ஏன்டா இந்த உலகத்துக்கு வாழ்கிறோம், சூசைட் பண்ணிக்கலாமா, சூசைடல் தாட்ஸ் இருக்கும். இல்லைனா ஒன்று ரொம்ப தூங்குவீங்க, இல்லைனா அறவே தூக்கமே இருக்காது. இன்சோமினியா அது வேறு தெரியுதா, இது வந்து மேமாங்க தூக்கமே இல்லாமல் இருக்கும், இல்லைனா ஓவராக தூங்குவீங்க. ஸோ இந்த ஒரு சில பீப்புளுக்கு வந்து நீங்கள் உண்மையிலே ஃபீலிங் டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா, இல்லை உண்மையிலே கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் போகிறேன். அந்த லிங்க் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமந்திரியன் கசியாத்தன் மனிஷா KKM வந்து ஒரு வெப்சைட்டே செஞ்சுருக்காங்க மென்டல் ஹெல்த்துக்கு. ஸோ நீங்கள் அந்த கொஷனை போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடி செக்அப் செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மென்டல் செக்அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தயவு செஞ்சு போய் அந்த கொஷனை செய்யுங்க. ஓகே, ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிப்ரெஷனோட சிம்டமே இருக்காது. நாம் சொன்ன அந்த சிம்டம் அவங்களுக்கு வந்து அந்த சிம்டமே இருக்காது, நார்மலாக இருப்பாங்க, வெளியே ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் நார்மலாக செய்வாங்க. பட் அவங்க தனிமையில் இருக்கிறப்போ ஒண்டியாக அவங்க ரூமில் இருக்கிறப்ப அவங்களுக்கு டிப்ரெஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணணுன்னா, மேபி உங்களுக்கு தெரியுது ஒருத்தவங்க தனியாக இருக்காங்க, ஒண்டியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப என்ன வீடியோ கால் கூட வேணும், அவங்ககிட்ட நார்மலாக கால் பண்ணி பேசுங்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு காது கொடுத்து கேளுங்க. யூஸ்வலாக டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, வெளியே யார்கிட்ட அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணால் கூட அவங்க அந்த டிப்ரெஷன் வந்து அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஓகே, ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று கூட ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்குறதோ, இல்லைனா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்து நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதோ. நீங்கள் கேட்கலாம், வாழைப்பழத்தை உரிச்சி தான் கொடுக்க முடியும், அதுக்குன்னு வாயில் ஊட்டியாக விடணும். நீங்கள் பார்த்தீங்க அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்குறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் வந்து அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஒன்று வந்து சூசைடல் தாட்ஸ், அவங்க சூசைட் பண்ணி அவங்க லைஃப்பை கூட எண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன உதவி, சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறதோ அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து ஒரு லைஃபையே வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ மைண்ட் பேக் பண்ணிக்கோங்க. யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சு டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் கூட செய்யலாம். ஓகே, இப்போ நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஸ்டீவ் ஃப்ளை. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து இவர் லைஃப் டைமே வந்து டிப்ரெஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய ரீசர்ச்லாம் செஞ்சு எப்படி டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து டிப்ரெஷன் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, டிப்ரெஷன் இல்லாதவங்களும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிப்ரெஷன் போக மாட்டீங்க. ஸோ நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டீவ் ஃப்ளை சொன்னதை நான் என்னென்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோட சொந்த இது இல்லை, நான் ஆர்டிக்கலில் படித்தது உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் எ மெசேஞ்சர் டு யூ கைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ முன்ன பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது வந்து சைக்கிளிங்கில் போவாங்க, சைக்கிள் பண்ணிட்டு போவாங்க, இல்லைனா வாக்கிங் பண்ணிட்டு போவாங்க. பட் இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைவாச்சு. ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவங்க ரொம்ப குறைவு. நிறைய பேர் மின்னுக்கு மின்னுக்கு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒர்ஸ் கம்பர்ஸ் இப்போ வந்து பீப்புள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் வந்து நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அறவே இல்லை. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சால் என்னென்னா உங்கள் மூளையில் இருக்கிற ஒரு ஹார்மோன் உண்டாகும்,
வெளியாகும். இந்த ஹார்மோன் வந்து ஒன்லி வென் யூ டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அது என்ன ஹார்மோன்னா வந்து செரோடைன் அண்ட் டோபமைன். இந்த ஹார்மோன் வெளியாச்சுன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் தாட்ஸே டிப்ரெஷனே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செரோடைன் அண்ட் டோபமைன் வந்து அறவே இல்லைன்னா ரொம்ப குறவாக இருக்குது. ஸோ யாருக்கு அறவே இல்லையோ ரொம்ப குறவாக இருக்கும் இந்த ஹார்மோன், அவங்களுக்கு தான் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும், இல்லை டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணணும்னா வந்து தயவு செஞ்சு எக்ஸசைஸ் செய்யுங்க. ஸோ எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா வந்து உங்கள் பாடியிலேருந்து செரோடைன் அண்ட் டோபமைன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷனே வராது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 சப்ளிமெண்ட். ஒமேகா 3 பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ளிமெண்ட். பட் என்னன்னா அந்த சப்ளிமெண்ட் வந்து பாடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. நீங்கள் வந்து லைக் மெடிசனோ ஃபுட் மூலியமாக தான் எடுத்துக்கணும். ஃபுட்னால் வந்து ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸை கூட எடுத்துக்கலாம். பட் நீங்கள் டேப்லெட்ஸ் வாங்குறதுக்கு முன்னே ஒரு ஃபார்மசிஸில் போய் வாங்கினா தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. போய் ஃபார்மசியில் போய் பார்த்து வாங்குறப்ப அந்த ஒமேகா 3 உண்மையிலே கேட்க முத்திரை இருக்கான்னு பார்த்துவாங்க. ஏன்னா நிறையா ஃபேக் ஒமேகா 3லாம் இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 3 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு 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 ஊத்த சக்தி கொடுக்கும். ஸோ நம்ம ஊத்த சக்தி ஒமேகா 3லாம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு டிப்ரெஷன் தாட்ஸ் எல்லாம் அறவே வராது. ஓகே, அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட் நான் ஷேர் பண்ணல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ஷைன் நிறைய பேர் சொல்லுவாங்க சன்னில் தான் வைட்டமின் டி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா சன்னில் வைட்டமின் டி இல்லை. ஆக்சுவலி சன் வந்து ஸ்கின்னில் இன்டர்ஃபியர் பண்ணுறப்ப ஸ்கின் வந்து வைட்டமின் டி உருவாக்கும். ஸோ இந்த வைட்டமின் டி என்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நர்வஸ் சிஸ்டமுக்கு இம்பார்ட்டன்ட், இம்யூன் சிஸ்டமுக்கு இம்பார்ட்டன்ட், மசிலுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வைட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நம்ம பாடி வந்து ஒரு கரெக்டான சைக்கிள் உண்டாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்குங்க. ஏன்னா ஒரு அடைஞ்ச ரூமில் ரொம்ப நாள் அப்படியே தான் கிடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் இருக்காது, ஃப்ரெஷ் சன்லைட் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போய் சன்லைட்டில் இருக்கிறப்ப யூ வில் கெட் குட் ஆக்சிஜன், உங்களுக்கு நல்ல வைட்டமின் டி பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு டைம் கிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட நேரத்தில் தூங்குவாங்க, கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஸ்லீப்லாம் ஒரு ரெகுலர் டைம்லேயே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் போய் வெயிலில் போய் நிற்கிறப்ப உங்களுக்கு வைட்டமின் டி உருவாகிறப்ப உங்களோட பாடியோட அந்த டைமிங் வந்து கரெக்டாக திருப்பி ரீசெட் ஆகும். ஸோ ரீசெட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்லீப் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனர்ஜி லெவல் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் பாடியில் ஹார்மோன்ஸ் கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வைட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஷைன். காலையில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் சன்ஷைன் கிடச்சா கூட போதுன்றாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் பாடி. உங்களோட டிப்ரெஷன்லேருந்து வெளியாகிறதுக்கு இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் தென் நாலாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்லீப். ஸோ ஹெல்த்தி அண்ட் டீப் ஸ்லீப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சொன்னாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா கீப் யுவர் பாடி பிஸி, செல்ஃப் பிஸி. அண்ட் தென் நம்ம சன்ஷைன்லாம் எடுத்திங்கன்னா வந்து உங்கள் பாடி ரெகுலேட் ஆகும், உங்களோட மைண்ட் டைட் ஆகும். ஸோ நீங்கள் போய் படுத்தோடனே உங்களுக்கு நல்ல ஸ்லீப் வரும். ஓகே, அதுதான் 4வது ஸ்டெப் வந்து யூ ஷுட் கெட் அ குட் டீப் ஸ்லீப். 5வது பார்த்தீங்கன்னா அவாய்ட் ரூமினேட்டிவ் ஆக்டிவிட்டி. ரூமினேட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பேர் டிப்ரெஷனில் இருக்கும். என்னென்னா வந்து அவங்க பாஸ்ட்டை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் உருண்டு பிறந்தாலும் உங்கள் பாஸை மாற்ற முடியாது. நீங்கள் என்ன தான் உருண்டு பிறந்தாலும் உங்கள் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலன்னா பாஸை நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கிறத விட்டுட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாமோ நீங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்யூச்சர் பற்றி ஆன்ஷியஸாக நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இட் வில் பிரிங் யூ இன்டு டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறது பாஸ்ட் பற்றி, இல்லைனா ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கிறத விட்டுருங்க. கீப் யுவர் செல்ஃப் பிஸி இன் ப்ரெசென்ட்டாக வாழுங்க. இப்போ வாழுங்க, என்ன நடக்கணுமோ அதை பற்றி வாழுங்க. ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப நினச்சிருக்காதீங்க, பாஸ்ட்டை பற்றி ரொம்ப நினைக்காதீங்க. சிம்பிள், அவ்வளோதான் வாழ்க்கை. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் கனெக்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து மனுஷன் வந்து ஒண்டியாக வாழல, மனுஷன் வந்து ஒரு கூட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கான். பட் இப்போ வந்து நிறைய பேர் என்னென்னா அவங்க செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. சோஷியல் மீடியா, ஹேண்ட்ஃபோன், அதில் வந்து அவங்க மூழ்கி போயிடுறாங்க. ஸோ ஹியூமனுக்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட லேப்பா பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஃபுட் ஸ்டால் ஆடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியாகுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி பேசுங்க. பட் பிகேபி டைம் வெளியே முடியாது, லேப்பா பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா உங்கள் கேங் ஒரு பெரிய கேங்காக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் போடுங்க, என்ஜாய். நல்ல ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் உருவாக்கும். ஏன்னா இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் உருவாக்குனா நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை வந்து வெளியே பேசுவோம். ஸோ வெளியே பேசினாலே டிப்ரெஷன் வந்து ஒரு மேட்ரே இல்லை. ஸோ கைஸ், இதுதான் டிப்ரெஷன். திஸ் இஸ் கால் டிப்ரெஷன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாரையா டிப்ரெஷனில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
அவங்கள விடைக்காதீங்க. ஏன்னா டிப்ரெஷன் இஸ் நாட் அ ஜோக். டிப்ரெஷன் இஸ் சம்திங் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ். ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போகிற லெவலுக்கு கூட டிப்ரெஷன் ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கைஸ், டிப்ரெஷன் இஸ் நாட் அ பர்சனல் ட்ரேட்ஸ் ஆர் வீக்னஸ். இப்போ உங்களுக்கு கை உடஞ்சிச்சுன்னா நீ போய் டாக்டரை பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களை டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக கேரி அவுட் பண்ணுறாங்க. அண்ட் பீப்பிள் யூ அவுட் த உங்களுக்கு டிப்ரெஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணுங்கள். இட்ஸ் ரியலி ஹெல்ப் யூ டு கீப் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். let everyone know what is depression, how to overcome depression. So that's all guys, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.